ஒரு 100 ரூபாய் காசு எப்படி வருதுங்கிறத ஒரு ஆண் பிள்ளை உணர்கிற போது மட்டும்தான் அவனால் அடுத்து இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த முடியும் என்று ஒரு தந்தை நம்புகிறான். 100 ரூபாய் காசு விஷயம் இல்லைங்க, 100 ரூபாய் வர்றது ஈஸி இல்லைன்னு புரிய வைக்கிறதா விஷயம். ஆனா நீங்க அதை தாண்டி போய் ஐயோ புள்ள சிரமப்பட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு, நீங்க கொடுக்கலாம் ஃப்ரெண்ட் தருவான், அட்ஜஸ்ட் பண்ணுவானுங்க, ஹேண்டில் பண்ணுவானுங்க. 10 ரூபாய் வாழ்றது எப்படி, 100 ரூபாய் வாழ்றது எப்படி, 1000 ரூபாய் வாழ்றது எப்படி தெரியணும், 50 ரூபாய்க்கு வாழ்றது எப்படி, 100 ரூபாய்க்கு வாழ்றது எப்படி தெரியணும். இருக்கும்போது செலவு பண்ண தெரியணும், இல்லாத போது இறுக்கி பிடிக்க தெரியணும், இருக்கும்போது பத்திரப்படுத்த தெரியணும், இல்லாத போது நம்பிக்கையோட இருக்க தெரியணும். அந்த படிப்பை தான் நீங்க கொடுக்கணும். நீங்க கடைசியில் என்ன பண்ணி போறீங்க, ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுங்க, சம்பாதிக்கலாம் ரோட்ல நிப்பேன், சம்பாதிக்கலாம் ஒருவே மதிக்க மாட்டான், சம்பாதிக்கலாம் சோத்துக்கு சிங்கி அடிப்பேன், சம்பாதிக்கலாம் சொந்தக்காரன் வரமாட்டான். அப்படி ஒரு சொந்தக்காரனே வேணாங்கிறேன். நான் சம்பாதிச்சா தான் நீ என்கிட்ட வருவேனா, நான் இதுக்கு அவனோட இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் என்னோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் எனக்கு போதும், சம்பாதிச்சா தான் வருவேன். இந்த ஊருக்கா சம்பாதிக்க முடியும்? அப்ப நம்ம வளர்ப்பு முறையில் எங்கேயோ மாறிட்டோம், நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம எங்கேயோ மிஸ் அவுட் பண்றோம். இன்டர்நெட்ல ஒரு வீடியோ இருக்கு, போய் பாருங்க. ஒரு ஒட்டகச்சிவிங்கி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும், நம்ம உயரத்திலிருந்து விழுவோம், பார்த்துருக்கீங்களா? புதக்கணும் ஒட்டகமோ ஒட்டகச்சிவிங்கி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த குழந்தை விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அது காலில் ரொம்ப ஒல்லியா இருக்கும், கவனிச்சிங்களா? ரொம்ப ஒல்லியா இருக்கும், விடவிடன்னு தான் இருக்கும் அந்த ஒட்டகச்சிவிங்கி. ஏற்கனவே அது விழுந்த உடனே நாவால் அப்படியே தடவி தடவி கொடுக்கும். ஓகே, இந்த அம்மா ஒட்டகத்தை ஒரு அப்பா மைண்ட் செட் வச்சுங்க, அந்த மைண்ட் செட் வந்து அப்பா மைண்ட் செட். நாவால தடவி கொடுக்கும், கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணும். ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த காலால அந்த பிறந்த குட்டி ஒட்டகச்சிவிங்க உதைக்க ஆரம்பிச்சிருது, பட்டு பட்டுன்னு உதைக்கும். நமக்கு பக்குன்னு இருக்கு, ஏன்னா பிறந்த குழந்தை அதை போட்டு உதைக்குது, இரக்கமற்ற தாய் அப்படின்னு தோணும். லேசா உதைக்கும், அப்படியே அது தடுமாறும், திரும்ப உதைக்கும். அப்படியே அடி தாங்க முடியாம இந்த குட்டி ஒட்டகச்சிவிங்க எந்திரிச்சு லேசா நிற்கும், பிறந்த ஒட்டகச்சிவிங்க. திரும்ப லேசா தட்டும், விழுகும், திரும்ப எந்திரிக்கும், திரும்ப லேசா தட்டு விழுகும், திரும்ப விட்டோன்னே திரும்ப அப்படியே விழுந்த உடனே திரும்ப தடவி கொடுக்கும், திரும்ப தட்டும், திரும்ப எந்திரிக்கும், திரும்ப கீழே விழும், திரும்ப எந்திரிக்கும். பாவமா இருக்கும் பார்க்க. 5 நிமிஷத்துல அந்த தாய் ஒட்டகச்சிவிங்க நடந்து போகும், கூடவே அந்த குட்டி ஒட்டகச்சிவிங்க நடந்து. பிறந்த குழந்தை 1 மணி நேரத்துக்குள்ள கூட நடந்து போகும். பார்க்க பாவமா தான் இருக்கு, ஆனா அது அந்த பாவத்தை பார்க்காது. காடுங்கிறது விலங்குகள் நிறைந்த, கொடூரமான விலங்குகள், சிங்கம் புலி வேட்டையாடக்கூடிய விலங்குகள் நிறைந்த ஒரு இடம். எல்லா நேரமும் என்னால உன்னை காவந்து பண்ண முடியாது. இப்ப அடுத்த நிமிஷம் ஒரு புலியோ சிங்கமோ உன்னை வேட்டையாட வந்தா ஓடணும், அதுக்கு நீ உடனே நடக்கணும், அதுக்காக நான் உன்னை உதைக்கிறேன். அதுதான் அப்பா மனசு. அந்த மனசு அம்மாக்கள் தான் புரிய வைக்க முடியும். அது இரக்கமற்ற நிலை கிடையாது. ஆண் பிள்ளைகளுக்கு அப்பா மேல அதனாலதான் கோவம் வரும். நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு, என் தங்கச்சி கேட்டா கொடுக்குறாரு. அதுதானே உங்க அப்பாக்கள் எல்லாம் கேட்டா கொடுத்துருவாங்க. பொம்பளை பிள்ளைங்க தானே உட்காந்துருக்கீங்க நிறைய பேர், உண்மையா இல்லையா? நேரா போய் அப்பாட்ட கேட்குங்க. ஏற்கனவே ஒரு 500 ரூபாய் கேட்டிருப்பான், அதுக்கு 5 நாள் அடுப்படியில் வேற பெரிய பிரச்சனை ஓடிடும். அப்பா கோவமா இருக்காரு, நான் உனக்கு வாங்கி தரேன். எல்லாமே ஏவலியா நடக்குது. அம்மாக்கள் எப்போதுமே ஆண் பிள்ளைகிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது அப்பா என்கிறவர் உனக்கு எனக்கு அப்புறம் தான், அந்தாலும் அவர் அப்படித்தானே தம்பி, இப்ப இல்லடா இப்போதுமே அப்படித்தாண்டா. இது அப்பனை பத்தி சொல்ற நல்ல சரியாம? அது ஆம்பளை பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேரவே விடுறதில்லை. இப்ப கூட அப்படிதான். நிறைய இடங்களை தாண்டி ஆண் பிள்ளைகளும் அப்பாக்களும் நண்பர்களாக இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நிறைய இடங்கள் அம்மாக்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு பிறகு அல்லது கணவருக்கு பிறகு இந்த ஆண் பிள்ளை தான் எனக்கு எல்லாம், இந்த ஆண் பிள்ளை தான் என்னை வச்சு காப்பாற்றும் அப்படிங்கிற பத்தில ஆண் பிள்ளை அப்படி உங்களுக்குள்ளே வச்சுக்கன்னு பாக்குறீங்க. ஐடியாலாம் நல்ல ஐடியா தான். அதனாலதான் அந்த அடுப்படிக்குள்ளே இந்த அரசியலை பண்றது. நான் கேட்டு வாங்கி தரேன், அப்பா வந்தோடனே நான் சொல்லி உனக்கு 100 ரூபாய் வாங்கி தரேன், 500 ரூபாய் வாங்கி தரேன், டூருக்கு காசு வாங்கி தரேன், எக்ஸிபிஷனுக்கு பணம் வாங்கி தரேன், ஃப்ரெண்டோட வெளியே போது பணம் வாங்கி தரேன், எல்லா வேலையும் பார்ப்பான். நான் அதுக்கு வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு பெரியம்மா வீட்டு உரமோர் வாங்கிட்டு வந்துரு. எது பி படிச்சவன் உரமோர்லாம் வாங்கணும், எல்லாம் பண்ணி கடைசியில் போயிட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படின்னு தான் கொடுக்க போறீங்க. அதுக்கு 4 நாள் கட் பண்ணா அவன் வீட்லயே ஒரு தங்கச்சி இருக்கும். அது நேரா போயிட்டு அந்த நிமிஷத்துல அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா டூர் போகணும்ப்பா, ஒரு 1000 rupees கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு சும்மா இல்லாம அந்த பையலை காட்டி இப்படி பண்ணிட்டு போகும். வெறி ஆயிரம், என்னடா குப்பத்தொட்டில நிறுத்தீங்களா, இவ்வளவு மட்டும் தான் பெத்தீங்களா? நீங்க இந்த பெண் பிள்ளைகள்ட்ட சொல்லி பாருங்க, அப்பா நல்ல மூடு இருக்கப்ப நான் சொல்லி உனக்கு வாங்கி தரேன், அப்பா இப்ப கோவமா இருப்பாங்க, இப்ப பேசாம இரு, நான் பேசி வாங்கி தரேன் சொல்லி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அம்மாக்கள் அந்த பெண் பிள்ளைகளை ட்ரை பண்ணவே மாட்டீங்க, உங்களுக்கே தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்பா ரொம்ப கோவமா இருக்கார், கட்டும் கோபத்தில் இருக்கிறார், இந்த நேரத்தில் நீ போய் கேட்டால் அவர் அறைந்து விடுவார்னு அள்ளி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன அப்பா கடுப்பா இருக்காரு, ஏன் அப்படி நேரா போய் கதவை தந்து என்னப்பா நம்ம கோவமா இருக்காமல அப்படின்னு கேட்டுங்க. ஒண்ணும் இல்லையம்மா அப்படின்னா டூர் போன ஒரு 1000 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு உங்க அம்மாக்கு தேவை வச்சுக்கணும், ஒரு 500 ரூபாய் கொடுப்பாரு. 5 நாளா விட்டு 50 ரூபாய்க்கு நின்றுட்டு இருக்கான். ஆம்பளை பிள்ளைங்களையும் அப்பாக்களையும் சேர விடுங்க. ஏற்கனவே ஆண் வந்து நான் எக்ஸ்பிரசிவ் தான், ஆணுக்கு உங்களை மாதிரி பேசவே தெரியாது. அக்கா தங்கச்சி எப்படி பேசிக்கிறீங்க, அண்ணன் தம்பி பேசி பார்த்துருக்கீங்களா? ஒரு 40 வயசுக்கு அப்புறம் இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி உட்காந்துருப்பானுவோம் கல்யாண வீட்டில் கூட. இங்க அக்கா தங்கச்சி உட்காந்து அப்படி புறணி பேசுங்க. அப்ப நீங்க உங்களை மாதிரி ஆண் நான் எக்ஸ்பிரசிவ், உங்களை மாதிரி எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாங்க. எக்ஸ்பிரசிவ்னா இயல்பாக பேச மாட்டாங்க. ஒரு வயசுக்கு மேல ஆண்கள் கொஞ்சம் பிரிஞ்சிருவாங்க. அப்படி ஒரு அமைப்பு தான் ஆணுக்கு இருக்கு. அவனை ஏற்கனவே அந்த லட்சணத்தில் இருக்கப்ப ஆம்பளை பிள்ளை அப்பாவையும் பிரிச்சு வச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? பேசவே மாட்டான். இவர் கட்டத்துக்கு இவர் இங்கிட்டு போனா அவன் இங்கிட்டு வருவான். இந்த ஆள் அவர் வீட்டுக்குள்ள இருக்காரான்னு செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வர பசங்க இன்னமும் இருக்காங்க. அப்பாவை டெரராவை காட்டி 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 ஆணுக்கு இந்த கொஞ்சம் அதிகார போதை பிடிக்குங்கிற காரணத்தினால இவங்களுக்கு பிடிச்சி போயிடும். பையன் முன்னாள் நின்று கூட பேச முடியாது. ஓ மை காட் பயப்படுறான், அவன் டீக்கெல்லாம் அவங்களை திட்டிட்டு தான் பேசிருக்கான். அம்மாக்கள் ஆண் பிள்ளைகளை சேர விடுங்க. அப்பாக்கள் ரொம்ப நியாயமாகத்தான் நடப்பாங்க, ஆனா அது ஆண் பிள்ளைகளுக்கு புரிவது கிடையாது. காரணம் அம்மாக்கள் சொன்னாதான் அது புரியும். ஆண் இன்சென்சிபிள் தான், உங்களை மாதிரி டப்புன்னு ஆனால புரிஞ்சுக்க முடியாது. இங்க பொம்பளை பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க தான் சொல்றேன், ஆம்பளை பசங்க கொஞ்சம் இன்சென்சிட்டிவ் தான், டப்புலாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி லேட்டா தான் வருவாங்க. அவனுக்கு வேற டேலண்ட் இருக்கு.
அப்பா இப்படிதான். அப்பெல்லாம் ஆண் பிள்ளைக்கு புரியாது. ஒரு 16 வயசு 17 வயசு பையனுக்கு அப்பா எதிரியாகிறதுக்கு தான் காரணம். வீட்டுக்குள்ள 500 ரூபாய் காசுக்காக 5 நாள் அடுப்படியில் ஒருத்தன் தவம் கிடைக்கல 1500 ரூபாய் காசு அசால்ட்டா தங்கச்சிக்காரி வாங்கிட்டு போனா வீட்டுக்குள்ள சண்டை வருமா வராதா? அப்பாவை பொறுத்தவரை வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். எனக்கு பிறகு இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய ஆண் பிள்ளைக்கு இருக்கிறது. என் மனைவியை காப்பாற்றணும், நாளை கல்யாணம் பண்ணி போனா அவன் தங்கச்சியை பார்த்துக்கணும், அவன் நல்லது கிட்டத்துல போய் நிக்கணும். அப்ப காசு என்பது எவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறதுன்னு அவனுக்கு தெரியணும்னு நினைக்கிறார். மாறாக ஒரு பெண் பிள்ளை எத்தனை வருஷம் கூட இருப்பான்னு தெரியாது, போற இடத்துல எப்படி இருப்பாலும் எனக்கு தெரியாது. என் கூட இருக்கும்போது அவர் ராணி மாதிரி இருக்கணும், அதுக்கு தான் காசை கொடுக்குறேன். இந்த ஒரு அம்மாவால தான் புரிய வைக்க முடியும். அப்ப வளர்ப்பு முறையிலையுமே கூட நம்ம ரொம்ப பாரபட்சம் ஆயிட்டோம். பயம் வந்துருச்சு, சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்ப பயம் வந்துருச்சு, லிப்ட்ல பிள்ளையை தனியா அனுப்ப பயம் வந்துருச்சு, இந்த உலகமே கெட்டு போய் கிடக்குன்னு பயம் வந்துருச்சு. அப்படிதான் நம்ம பிள்ளையும் கெட்டு போயிட்டான்னு பயம் வந்துருச்சு. இந்த உலகம் நீங்க நினைக்கக்கூடிய அளவு கெட்டு போயலாம் இல்ல, முதல்ல அதை நம்புங்க. நமக்கு ஊடகங்கள் வழியாகவோ பேச்சுக்கள் வழியாகவோ தொடர்ந்து பொய் பிம்பங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அதுல 10-15 விஷயம். முதல் விஷயம், சொந்தக்காரன் கட்டாயம் துரோகம் தான் பண்ணுவான். பத்திரம் எழுதி கொடுத்துக்கானா? அண்ணன் தம்பி உறவுல ஒண்ணுமே கிடையாது தம்பி, இது ஒண்ணு. அக்கா தங்கச்சி உறவுல ஒண்ணுமே இல்லைன்னு பையன் கலப்பல. நீங்க அண்ணன் தம்பி உறவுலாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிறீங்கல்ல, ஏன் அக்கா தங்கச்சி உறவுலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆம்பளைங்க இழிச்ச வாங்கி இப்படி சொன்னா நம்புவாங்கன்னு கிளப்பி விட்டதா அதெல்லாம். அங்க எங்கேயா யோசிச்சிருக்கீங்களா? 5 அண்ணன் தம்பி ஒண்ணா உட்காந்து ஒரு 45-50 வயசுல இருக்க அண்ணன் தம்பி உட்காந்து பேசி எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அக்கா தங்கச்சில பாருங்க அப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு உறவுக்காரங்க வந்தா அப்படி பேசிட்டு இருப்பாங்க, ஆனா அப்படி பேச மாட்டான். உறவுக்காரன் மோசம், சொந்தக்காரெல்லாம் கெடுத்து விட்டுருவான், அண்ணன் தம்பியாவே பகையாளி தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இப்ப எல்லாமே பொய்யா தான் இருக்கு, உலகமே கெட்டு போய்க்கிறக்கு, பிள்ளைகளை தூக்கிட்டு போயிருவாங்க, சாப்பாட்டுல விஷ வச்சு கொண்டு விடுவாங்க, வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு குளிர்பானத்துல எய்ட்ஸ் மருந்து கலந்துருக்கு, பீகார்ல இருந்து 25 பேர் இறங்கி இருக்காங்க, அவங்க எல்லாரும் பிள்ளைகளை கடத்துறதுக்காக போறானுங்க, இப்படி நெகட்டிவா சொல்லி அபிஷியலா யாராவது சொன்னாங்களா? உங்க ஊர் இன்ஸ்பெக்டரோ அல்லது உங்க டிஎஸ்பி அப்பா கவனமா இருங்க அப்படின்னு அபிஷியலா சொன்னாரா? எவ்வளவு விஷயம் நடக்குது கவனிக்கிறீங்களா? இந்த சோஷியல் மீடியால இந்த மாதிரி அன்ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது சின்ன பசங்க இல்ல, பெரியவங்க. அது தெரியுமா? அப்புறம் இன்னொரு தகவலை நான் சொல்லிட்டுமா, எல்லாரும் இன்டர்நெட் வழியாக இந்த பிள்ளைகள் கட்டி சீரழிகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இன்டர்நெட்ல போன் சைட்ஸ் அதிகம் பார்க்கறவங்க 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தெரியுமா? இன்டர்நெட்டில் போன் சைட்ஸ் ஆபாச பகுதிகளை அதிகம் பார்க்கிறவர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அப்ப யாரு திருந்தணும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, தயவு செய்து நம்ம பிள்ளைகளை குற்றவாளிகளாக பார்க்காதீர்கள். பாயிண்ட் நம்பர் 2, இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு முழுமையாக தெரியாத காரணத்தினால் அவர்கள் குற்றம் மட்டுமே செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள். பாயிண்ட் நம்பர் 3, நமக்கு பிடிக்காத யாரோ ஒருவனுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளுடைய ஆசைகளுக்கு அணை போடாதீர்கள். பாயிண்ட் நம்பர் 4, படிப்புல நல்ல படிப்பு கெட்ட படிப்பு எந்த படிப்பும் கிடையாது. ஒருவனுக்கு எது புரிகிறதோ எது பிடிக்கிறதோ அதுதான் படிப்பு. அந்த படிப்பை அவன் படிக்கிற போதுதான் வாழ்க்கையிலும் ஜெயிப்பான், பணத்திலும் ஜெயிப்பான், சமூகத்திலும் ஜெயிப்பான். பாயிண்ட் நம்பர் 5, ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேர விடுங்கள். காரணம் ஆண் பிள்ளைகளும் அப்பாக்களும் சேருகிற போதுதான் குடும்பம் பெருசாகும், அது புரிவிடும். அப்புறம் பிள்ளைகளுக்கு சிறு வயதில் முக்கியமான ரெகக்னிஷன் கொடுங்க, நல்லது கெட்டதுல அவங்கள பங்கெடுக்க வச்சுக்கோங்க. அப்பதான் லீடர்ஷிப் குவாலிட்டி வரும், கம்யூனிகேஷன் ஸ்கில் வரும், மனுஷங்களோட எப்படி பழகணும்னு இருக்கும். மனுஷன் நம்புங்க, ஏன்னா மனுஷன் நீங்க நம்புறதுக்கு வேற ஒண்ணும் இந்த உலகத்துல இல்ல. பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்கள் வழிநடத்துவதற்கு இருக்கக்கூடிய நேர்மை போல நம்முடைய வளர்ப்பு முறையில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கணும். 10வது முக்கியமான விஷயம், படிப்பு என்பது மதிப்பு என்பது மட்டும்தான், அந்த பொறுப்பு ஆசிரியருக்கு தான் என்பதை நீங்கள் வீட்டில் சொல்லாதீர்கள். இந்த பிள்ளைகள் குற்றவாளிகள் அல்ல, இவர்களை திருத்த வேண்டிய அவசியமும் நமக்கு அல்ல. இவர்கள் நம்மை விட வயது குறைந்தவர்கள், வழிநடத்துவது மட்டும்தான் நம்முடைய வேலை. சந்தன காற்றலம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.